பிரேக் பிடிக்காத தனியார் பேருந்து கொண்டை ஊசி வளைவிலிருந்து கவிழ்ந்து விழுந்து கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. கண்ணாடிகள் சிதறி இருக்கைகள் வெளியே வந்து செங்குத்தா சேதமடைந்து நிற்கும் பேருந்தோட காட்சிகள் மனத பதைபதைக்க வைக்குது. சுமார் 6 உயிர்களை குடித்த இந்த கோர விபத்தில் கடைசி நொடியில் நடந்தது என்ன? வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏற்காடோட அழக ரசிச்சுட்டு தனியார் பேருந்து ஒன்று பயணிகளோட சேலம் நோக்கி போயிட்டு இருந்தது. மலையோட 13வது கொண்டை ஊசி வளைவு கிட்ட வந்துட்டு இருந்த போதுதான் பேருந்து திடீர்னு பிரேக் பிடிக்காம போனதா சொல்லப்படுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓட்டுநர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டு சுவர்ல மோதி 13வது கொண்டை ஊசி வளைவுல இருந்து 12வது கொண்டை ஊசி வளைவிற்கு கவிழ்ந்து விழுந்ததா சொல்லப்படுது. 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இதனால படுகாயம் அடைந்ததாகவும் இதுவரைக்குமே சுமார் 6 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. கோர விபத்தை பத்தின தகவல் தெரிஞ்ச உடனே சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் படுகாயம் அடைந்தவங்களை மீட்கிறதுக்காக 3 ஆம்புலன்ஸும் விரைந்து வந்திருக்கு. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்ற விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த கோர விபத்தினால உயிரிழப்பும் ஏற்பட்டு இருக்குங்கிறது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இல்லை எல்லாம் எப்படியோ இறக்கிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நேராக இறங்குறதால அதிகம் அடிபட்டிருக்கு, எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. கிளச் பிளேட் போயிடுச்சு, ஸ்டேரிங் கட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாரு.